Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டினா என்ன, அதோட பேசிக்ஸ் என்னென்ன இருக்குது, அண்ட் தென் அதில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம், ரைட்? நமக்கு ஆக்சுவலி என்ன இருக்குது அப்படின்னா போர்ஷனில் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன, அதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட், ரைட்? ஸோ அந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராபபிலிட்டி அண்ட் அதோட பேசிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்கமிங் வீடியோஸில் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் தென் ரிமைனிங் இருக்க விஷயங்கள்லாம் பார்ப்போம், ரைட்? ஸோ ஆக்சுவலி இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு கீழே வர ஒரு செக்ஷன், ரைட்? ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் ப்ராபபிலிட்டி அப்படின்னா, ஒரு விஷயம் மே ஆர் மே நாட் ஹேப்பன், ரைட்? ஸோ ஒரு டாஸிங் அ காயின், கெட்டிங் அ ஹெட் ஆர் கெட்டிங் அ டெயில், ரைட்? அதுதான் நம்மளுக்கு கண்டிஷன். மே ஆர் மே நாட் ஹேப்பன். இப்போ டாஸிங் அ காயின்னா ஷோராக எனக்கு ஹெட்டு தான் வரும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஹெட்டும் வரலாம் ஆர் டெயிலும் வரலாம், ரைட்? இது மாதிரி தான் நமக்கு என்ன கண்டிஷன், அதுதான் நம்ம ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவுட்கம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எ பாசிபிள் ரிசல்ட் ஆஃப் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால்ட் இட்ஸ் அவுட்கம், ரைட்? ஸோ அப்போ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னன்றது பார்ப்போம் கீழே. அதுக்கு முன்னாடி அவுட்கம் அப்படின்னா என்னென்னா, ஸோ நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணுற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் டாஸிங் அ காயின் ரேண்டம்லி ஒரு 10 டைம்ஸ் 100 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம டாஸிங் அ காயின் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் நமக்கு கிடைக்கிற பாசிபிள் ரிசல்ட்ஸ் அதுதான் வந்து அவுட்கம்ஸ். பாசிபிள் ரிசல்ட்ஸ்னால் என்ன, கெட்டிங் அ ஹெட் ஆர் கெட்டிங் அ டெயில். ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அவுட்கமோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன, த செட் ஆஃப் ஆல் outcomes is called the sample space. set of all outcomes, right? அதுதான் முக்கியம், set of all outcomes. அப்போ டாஸிங் ஏ காயின், ஒரு காயினை டாஸ் பண்ணால் நமக்கு எத்தனை அவுட்புட்ஸ் வரும், ஹெச் டி 2 தான் வரும், ரைட்? அந்த மாதிரி 2 காயின் டாஸ் பண்ணால் என்ன வரும், 3 காயின்ஸ் டாஸ் பண்ணால் என்ன வரும். ஸோ ஒரு ரோலிங் டைனா என்ன ஆகும், 2 டைஸை ரோல் பண்ணால் என்ன ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், சீட்டு கட்டு அதுக்குள்ளே இருக்க விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம ப்ராபபிலிட்டியில் படிச்சிருப்போம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ரோலிங் டை, ஏ டை, ரைட்? ஒரு டை ரோல் பண்ணுறப்ப எஸ், சாம்பிள் ஸ்பேஸ்னால் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஸில் என்னென்ன இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6, ரைட்? இதானே நம்ம டை ரோல் பண்ணுறப்ப வர பாசிபிலிட்டி. அடுத்து டாஸிங்க காயின்னா எத்தனை இருக்கும், நமக்கு ஒரு காயினை டாஸ் பண்ணிங்கன்னா ஏ காயின், ரைட்? ஏ காயின்னா சாம்பிள் ஸ்பேஸில் ஹெச் டி மட்டும்தான் இருக்கும். டாஸிங் 2 காயின்ஸ்னால் என்ன அர்த்தம், ஹெச் டி, ஹெச் டி அண்டு டிடி, ரைட்? 4 பாசிபிலிட்டிஸ் வரும். ஆக்சுவலி காயினோட பாசிபிலிட்டிஸ் 2 பவர் n காயினோட பாசிபிலிட்டி, என்னங்கிறது நம்பர் ஆஃப் காயின்ஸ், எத்தனை காயின் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ 1னா 2 பவர் 1, அப்போ 2 பாசிபிலிட்டி. 2னா 2 காயின்ஸ், அப்போ 2 பவர் 2, ஸோ 4 பாசிபிலிட்டி வரணும். 3னா 2 பவர் 8, 2 பவர் 3, தட் இஸ் 8 பாசிபிலிட்டிஸ் வரணும். இது காயின். இதே டைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா 6 பவர் n, ரைட்? ஒரு டைனா 6 பவர் 1, 2 டைனா 6 ஸ்கொயர் 36 பாசிபிலிட்டிஸ், 3 டைஸ்னா 6 பவர் 3, ரைட்? 216 அந்த மாதிரி போகும், ரைட்? இப்போ டாஸிங் 3 காயின்ஸ் அதோட சாம்பிள் ஸ்பேஸில் என்னென்ன வரும் அப்படின்னா, ஸோ நமக்கு 8 என்ட்ரிஸ் வரும்னு சொன்னோமா, HHH, HTH, THH, TTH, HHT அண்ட் HTT, THT, TTT. ஸோ இதுதான் நமக்கு 8 பாசிபிலிட்டிஸ். இந்த 8ஐயே நம்ம ஈஸியாக எழுதலாம். எப்படி அப்படின்னா, நமக்கு 2 காயின்ஸோட பாசிபிலிட்டி ஈஸி தெரியும், ரைட்? என்னது, HH, HT, TH, TT, ரைட்? இது 2 காயின்கான பாசிபிலிட்டி. இது அப்படியே இன்னொரு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ HH, HT, TH, TT, ரைட்? இப்போ இந்த லாஸ்ட்டில் ஃபுல்லாக ஹெட்டு போடுங்க, H. ஸோ இந்த லாஸ்ட்டில் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம், H. ஸோ இங்கே H, ரைட்? அடுத்து இந்த செட்டு 4 வச்சுருக்கோம்ல, இந்த செட்டு லாஸ்ட்டு ஃபுல்லாக T போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகும், TT. ஸோ இதுதான் நம்மளுக்கு 8 பாசிபிலிட்டிஸ் ஃபார் டாஸிங் 2 காயின்ஸ், ரைட்? ஸோ இவ்வளோ தான், 3 காயின்ஸ்க்கான அவுட்புட் இதுதான் நாங்கள் எழுதியிருப்பேன் சாம்பிள் ஸ்பேஸாக, ரைட்? ஸோ இப்படியும் பண்ணலாம். அப்படின்னா பிரான்ச்சஸ் பிரிச்சும் நம்ம சாம்பிள் ஸ்பேஸில் என்ட்ரிஸ் கண்டுபிடிக்கலாம். ஒரு காயினில் இருந்து நமக்கு 2 என்ட்ரிஸ் வருமா, ஹெட் டைலு. இது அகைன் நான் பிரான்ச்சாக பிரிக்கலாம், ஹெட் டைலு அண்டு ஹெட் டைலுன்னு பிரிக்கலாம். இப்போ பாருங்கள், HH, HT, TH, TT, இதுதான் வந்து 2 காயின்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ். இதே 3 வேணும்னா அகைன் இதை நான் 2 பிரான்ச்சாக பிரிக்கணும். இது ஒரு HT, இது ஒரு HT, அண்ட் தென் இதே ஹெட் டைலுன்னு பிரிக்கலாம், இதுவும் ஹெட் டைலுன்னு பிரித்து இப்போ பாருங்கள், HHH, HHT, HTH, HTT, THH, TTT, TH அண்டு TTT. ஸோ இதுதான் நம்மளோட
8 பாசிபிலிட்டி. ஸோ அது இப்படியே நீங்கள் பண்ணலாம். இப்படியே 4 காயின்ஸ்னால் இன்னும் 2, ரைட். 4 காயின்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க, இது அகைன் 2 பாசிபிலிட்டிஸாக 2 பிரான்ச்சஸாக பிரிச்சுக்கணும். ஒரு காயின்ஸையும் 2 பிரான்ச்சாக பிரித்து நம்ம இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும், ரைட். இது நம்மளுக்கு காயின்ஸை வச்சு நம்ம ஈஸியாக எழுதுறதுக்கான ப்ராபிலிட்டி, ரைட். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இந்த மாதிரி எந்த ஒரு என்ட்ரி கொடுத்தாலும், எந்த ஒரு வேரியபிள், என்ன ஒரு இது கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியணும், ரைட். அடுத்து ஈவெண்ட் அப்படின்னா என்ன, a subset E of a sample space S is called the event. ஸோ ஈவெண்ட் அப்படின்னா என்னன்னா அது சாம்பிள் ஸ்பேஸோட ஒரு சப்செட்டாக இருக்கணும், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் டாஸிங் எ காயின் த்ரைஸ், 3 வாட்டி காயினை டாஸ் பண்ணுறீங்க, கெட்டிங் 2 ஹெட்ஸ், அதுதான் நம்மளுக்கு இங்கே ஈவெண்ட். அப்படின்னா வந்து எனக்கு என்னது, HTT. 2 ஹெட் எப்போலாம் வரும், 3 காயின்ஸ் டாஸ் பண்ணிங்கன்னா இதுதான் என்னோட சாம்பிள் ஸ்பேஸ், ரைட். HTT. இதிலிருந்து 2 ஹெட்ஸ் எப்போலாம் வருது பாருங்கள், 2 ஹெட்ஸு 1 and then 2 3, அவ்வளோதான். ஸோ 3 பாசிபிலிட்டிஸ்னால் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் வருது, ரைட். ஸோ அப்போ 2 ஹெட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இவ்வளோ தான். ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்கே ஈவெண்ட், ரைட். அடுத்து இம்பாசிபிள் ஈவெண்ட் அண்ட் ஷுவர் ஈவெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ இம்பாசிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம், நடக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஷுவர்னா கண்டிப்பாக அது நடக்குதுன்னு அர்த்தம், ரைட். இஃப் P of E equal to 0, P of Eனா என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் இஸ் 0, then it is called an impossible event. இதே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் செட் டு பி என்னது, ஷுவர் ஈவெண்ட், ரைட். 1 இருந்ததுன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் வந்து 0 இருந்ததுன்னா இட் இஸ் இம்பாசிபிள் ஈவெண்ட். ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் 1 இருந்ததுன்னா ஷுவர் ஈவெண்ட். அடுத்து சிம்பிள் ஈவெண்ட்னா என்ன, ஈவெண்ட்ஸில் என்னென்ன டைப்லாம் இருக்குங்கிறத நான் அப்படியே சொல்லியிருக்கேன், ரைட். இஃப் அன் ஈவெண்ட் E has only one sample point of a sample space, it is called a simple event or elementary event. elementary event na enna therinjikkonga and simple event na enna therinjikkonga. So இதெல்லாம் நம்ம வந்து எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ அப்கமிங் செக்ஷன், அதாவது அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயங்களில் இந்த சாம்பிள் ஸ்பேஸு, இந்த மாதிரி எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸு அப்படிங்கிற வார்த்தைலாம் நம்ம கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்னங்கிறது தெரியணுங்கிறதுக்காக ஜஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷன், ரைட். ஸோ அதாவது என்னோட சாம்பிள் ஸ்பேஸில் இருந்து ஒரே ஒரு பாயிண்ட்ஸை மட்டும் நான் எடுத்து பேசினேன் அப்படின்னா அது வந்து நமக்கு என்னது, சிம்பிள் ஈவெண்ட் ஆர் எலிமெண்ட்ரி ஈவெண்ட். தட் இஸ் வென் டாஸிங் அ காயின் 2 times, நமக்கு சாம்பிள் ஸ்பேஸில் என்ன வரும், HH, HT, TH, TT அப்படிங்கிறது 4 என்ட்ரிஸ் வருமா. இப்போ ஈவெண்ட் 1 எனக்கு என்னென்னா H, மட்டும் எடுத்துக்கிறேன். E2 என்னென்னா HT மட்டும் எடுத்துக்கிறேன். E3 என்னென்னா TH மட்டும் எடுத்துக்கிறேன். E4 என்னென்னா TT. ஸோ 4ஐயும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிட்டேன் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு என்னது, சிம்பிள் ஈவெண்ட் ஆர் ஷுவர் ஈவெண்ட், சரி, காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட், ரைட். தென் சாரி எலிமெண்ட்ரி ஈவெண்ட். தென் காம்பவுண்ட் ஈவெண்ட் அப்படின்னா என்ன, ஸோ காம்பவுண்ட்னா சேர்க்கறது, ரைட். சிம்பிள்னா தனியாக இருக்கிறது, காம்பவுண்ட்னா சேர்க்கறது, ரைட். இஃப் அன் ஈவெண்ட் ஹாஸ் மோர் தென் 1 சாம்பிள் பாயிண்ட், ஒரு சாம்பிள் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து நமக்கு என்னது, காம்பவுண்ட். அதுதான் சேர்த்து எழுதுறோம். நிறைய எழுதுனீங்க அப்படின்னா அது காம்பவுண்ட் ஈவெண்ட், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் டாஸிங் எ காயின் த்ரைஸ், 3 வாட்டி காயினை டாஸ் பண்ணுறீங்க, அண்ட் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 1 ஹெட். எக்ஸாக்ட்லி 1 ஹெட்னா என்ன, அட்லீஸ்ட் 1 ஹெட்னா என்ன, அட்மோஸ்ட் 1 ஹெட்னா என்னன்ற விஷயம் நமக்கு தெரியணும். எக்ஸாக்ட்லினா கரெக்டாக அது மட்டும்தான், அட்லீஸ்ட்னா மினிமமாக அதுவாது இருக்கணும், அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம் அது இருக்கணும், அவ்வளோதான், ரைட். ஸோ அப்போ மினிமம் 0 கூட இருக்கலாம், அது அட்மோஸ்டோட கேஸ். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் 3 காயினை டாஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், ஸோ இதுதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ். ஆல்ரெடி இதை நம்ம எழுதி வச்சுருக்கோம், மேலேயே ஃபைன் பண்ணியிருந்தோம் இந்த சாம்பிள் ஸ்பேஸ், ரைட். ஸோ இப்போ இதை வச்சு ஈவெண்ட் என்ன அப்படின்னா, கெட்டிங் எக்ஸாக்ட்லி 1 ஹெட். ஒரு ஹெட் எப்போல்லாம் வரும் பாருங்கள். ஸோ எந்தெந்த சாம்பிள் ஸ்பேஸ் என்ட்ரிலாம் ஒரு ஹெட் இருக்குது, 1. ஸோ நெக்ஸ்ட் இங்கே 1, 2, 3. ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் தான், அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸாக்ட்லி 1 ஹெட், ரைட். ஸோ அடுத்து அட்லீஸ்ட் 1 ஹெட்னா மினிமம் ஒரு ஹெட்டாவது இருக்கணும், மேக்ஸிமம் 2, 3 கூட இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து நமக்கு அட்லீஸ்ட்னா மினிமம், ரைட். மினிமமாக எனக்கு இதாவது இருக்கணும், அதுதான் அட்லீஸ்ட். ஸோ அப்போ ஒரு ஹெட்டாவது அட்லீஸ்ட் இருக்கணும்னா என்னென்ன வரும், இந்த டிடியை தவிர எல்லாமே வரும், ரைட். ஏன்னா இதில் தான் ஒரு ஹெட்டு கூட இல்லை. அப்போ HTT, THT, அதாவது ஒரு ஹெட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எழுதிட்டேன். அடுத்து 2 ஹெட்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் எழுதியாச்சு. தென் ஃபைனலி 3 ஹெட்டையும் எழுதிடணும், அவ்வளோதான். ஏன்னா அட்லீஸ்ட்டுங்கிறப்ப மினிமமாக 1ஆவது இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ என்ன இருக்கலாம். தென் G, அட்மோஸ்ட் 1 ஹெட், ரைட். அட்மோஸ்ட்னா மேக்ஸிமமே எனக்கு 1 தான் இருக்கணும். அப்போ ஹெட்டே இல்லாமல் கூட இருக்கலாம், 0 ஹெட்ஸ் கூட இருக்கலாம், மேக்ஸிமம் 1 இருக்கலாம். அப்போ 0னா என்ன, TTT அண்டு THT, HTT, TTH, அவ்வளோதான். இதுதான் G. அடுத்தது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னா என்ன. எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னா அதோட இன்டர்செக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம பேசுவோம். இஃப் 2 ஈவெண்ட்ஸ் E and F ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், இஃப்
the occurrence of any one of them excludes the occurrence of the other event. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு ஈவெண்ட்டோட அக்கரன்ஸ் இன்னொரு ஈவெண்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அந்த ஈவெண்ட்டோட டிபெண்ட் பண்ணி இல்லை. தட் இஸ் தேர் cannot occur simultaneously. they cannot occur simultaneously. அது ரெண்டும் சைமல்டேனியஸாக அடுத்தடுத்தே அக்கர் ஆகியிருக்காது. அதுதான் வந்து சிம்பிள் ஈவெண்ட். தட் இஸ் இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து எனக்கு எம்டி வரணும். ஆர் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் இன்டர்செக்ஷன் எஃப் வந்து எனக்கு எம்டி ஜீரோவாக இருக்கணும். அதுதான் கண்டிஷன். எனக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும்னா இ இன்டர்செக்ஷன் எஃப் எம்டியாக இருக்கணும். ஆர் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து ஜீரோவாக இருக்கணும். எக்ஸாம்பிள், ரோலிங் எ டை இ பி த ஈவெண்ட் ஆஃப் அண்ட் ஆட் நம்பர்ஸ் அப்பியர்ஸ் எஃப் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் அப்பியர். ஸோ இதுதான் நம்மளுக்கு கண்டிஷன் அப்படின்னு வைங்க. எஸ்ஸில் எனக்கு என்னென்ன வரும், 1 2 3 4 5 6 6 என்ட்ரிஸும் வரும். இயில் என்னென்ன வரும், ஆட் நம்பர்னா 1 3 5 அவ்வளோதான். எஃப்ல என்னென்ன வரும், 2 4 6 மட்டும் வரும். ரைட். அப்போ இ இன்டர்செக்ஷன் எஃப்ல எனக்கு என்னென்ன வரும், எம்டி. ரைட். ஏன்னா ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் ஏதாவது காமன் இருக்கா, ஒன்றுமே இல்லை, எம்டி. ஆர் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் வந்து நமக்கு 0. நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 0/6 வரும், விச் இஸ் அகைன் 0. அவ்வளோதான். அடுத்தது எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ரைட். எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்னா இஃப் E1 E2 E3 எக்ஸெட்ரா இந்த மாதிரி நம்மளுக்கு n ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு n ஈவெண்ட்ஸ் ஆஃப் அ சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ஸாக இருக்குது அப்படின்னா, இஃப் U1 யூனியன் E2 யூனியன் எக்ஸெட்ரா யூனியன் UN is equal to summation of union I equal to 1 to n ei ரெண்டும் சேம் தான், which is gives your sample space. அதாவது ஒரு ஈவெண்ட்டையும் நான் தனித்தனியாக எடுத்துட்டு எல்லா ஈவெண்ட்டையும் யூனியன் பண்ணால் எனக்கு ஒரிஜினல் சாம்பிள் ஸ்பேஸே வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன, எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட். ஓகே. தென் E1 E2 E3 and so on En are called என்னது, எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட். எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா ஈவெண்ட்டையும் யூனியன் பண்ணிங்கன்னா எனக்கு சாம்பிள் ஸ்பேஸே வந்துச்சு அப்படின்னா அது எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட். ரைட். அடுத்து ஃபைனலி ஒரு டெஃபினேஷன், இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னா லெட் இ அண்ட் எஃப் ஆர் செட் டு பி இண்டிபெண்டன்ட். ரைட். ஸ்டடி இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் இல்லை, இண்டிபெண்டன்ட்டோட கண்டிஷன் எழுதுகிறோம். ஸோ இஃப் யூ அண்ட் வி ஆர் இ அண்ட் எஃப் ஆர் செட் டு பி இண்டிபெண்டன்ட் எப்போ அப்படின்னா, இஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப். அதாவது ரெண்டோட இன்டர்செக்ஷன் தனித்தனியாக அந்த ரெண்டு ஈவெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து இண்டிபெண்டன்ட். ஈக்குவலாக இல்லைன்னா அதுக்கு பேர் டிபெண்டன்ட். ஓகே. இண்டிபெண்டன்ட்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப். இதெல்லாம் நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணுவோம் ஃபியூச்சரில். அதுக்காக நெக்ஸ்ட்டு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா என்ன, இதுதான் நம்மளுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னன்றதை பின்னாடி பேசலாம் அப்படின்னு. அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால்ட் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் தி ஃபாலோயிங் கண்டிஷன். ஸோ ரெண்டு கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இட் ஹேஸ் மோர் தென் ஒன் பாசிபிள் அவுட்கம். ஸோ பாசிபிள் அவுட்கம் நமக்கு வந்து என்னவாக இருக்கணும், மோர் தென் ஒன்னாக இருக்கணும். இட் இஸ் நாட் பாசிபிள் டு ப்ரெடிக்ட் தி அவுட்கம் இன் அட்வான்ஸ். என்னோட அவுட்கம்மை முன்னாடியே என்னால் அட்வான்ஸாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாததாக இருக்கணும். அதுதான் வந்து நமக்கு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், வென் அ காயின் இஸ் டாஸ்டு இட் மே டர்ன்ஸ் அப் ஹெட் ஆர் டெய்ல். கரெக்டாக ஒரு காயினை நம்ம டாஸ் பண்ணுறோன்னா நமக்கு வரது ஹெட்டு ஆர் டெய்லாக இருக்கலாம். பட் we are not sure which one of this result will actually be obtained. ஸோ நமக்கு என்ன தெரியாது, அந்த காயினை டாஸ் பண்ணுறப்ப எனக்கு ஹெட்டு தான் வரும் அப்படிங்கிறது ஷுவராக தெரியாது. ரைட். ஆர் எனக்கு டெய்லு தான் வரும் அப்படிங்கிறது ஷுவராக தெரியாது. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ரைட். ஸோ இப்போ நம்மளே சொல்லுவோம்ல, ரேண்டமாக ஒருத்தரை பிக் பண்ணுறோம், ரேண்டமாக ஒருத்தரை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன, யாரோ ஒருத்தரை செலக்டிவாக அவர் யாருன்னே தெரியாது, ஜஸ்ட் we are selecting him randomly. ரைட். அதுதான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ரேண்டமாக பண்ணுறது தான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ரைட். அடுத்து இந்த ப்ராபபிலிட்டியோட ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ் மாதிரி இம்பார்ட்டன்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை இங்கே நோட்னு கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட், ஈனா ஈவெண்ட் இஸ் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் பாசிபிள் அவுட்கம். ஸோ இதுதான் நமக்கு என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட்டோட கண்டிஷன். அடுத்தது த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டி இஸ் ஷுவர் if event is 1. right. probability ஷுவராக இருக்குன்னா அதோட ஈவெண்ட் 1. the probability is impossible event is 0. right. ஸோ ஈவெண்ட் 0வாக இருந்ததுன்னா probability of an event 0வாக இருந்ததுன்னா அது வந்து impossible event. probability of an event 1ஆக இருந்ததுன்னா ஷுவர் event. அதுதான் அங்கே சொல்கிறோம். then probability of P of E always lies in between என்ன, 0 and 1. 0 and 1 in between. அதாவது 0வும் இருக்கலாம் 1ம் இருக்கலாம், அதுக்கு in betweenல தான் வேல்யூ வரணும். அதாவது 0 less than or equal to probability of an event less than or equal to 1. இதோட மினிமம் வேல்யூ 0வாக தான் இருக்கணும். நெகட்டிவ்ல
ஆன்சர் வரக்கூடாது. அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ 1 தான் இருக்கணும், 1 தாண்டியே ஆன்சர் போகக்கூடாது. ரைட், இவ்வளோ தான் நமக்கு கண்டிஷன். 0.3 0.5 அந்த மாதிரி பாயிண்டில் தான், டெசிமலில் தான் நமக்கு வரும் ஆன்சருங்கிறத இங்கே சொல்கிறாங்க. தென் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா, சம் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் ஆல் தி எலிமெண்டரி ஈவெண்ட் ஆஃப் an experiment is 1. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம மேட் பண்ணுறோம், அதோட சம் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டிஸோட எலிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1 அப்படின்னு வரும். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கண்டிஷனில் பேசுகிறோம். ரைட், ஸோ எல்லா ஈவெண்ட்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும் 1. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் i ஈக்குவல் டு 1 to n p of i p of ei. ஸோ இதோட ஆன்சர் எனக்கு என்ன அப்படின்னா 1. ஸோ இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்கமிங் செக்ஷன்ஸில், அதுக்காக நான் இதெல்லாம் பேசியிருக்கேன். ரைட், இது இம்பார்ட்டன்ட். எல்லா ஈவெண்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா சம் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் 1. தென் சிக்ஸ்த் ஒன் என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் அன் ஈவெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1, வேர் E bar stands for not an E or E. இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன், ப்ராபபிலிட்டி ஆஃப் காம்ப்ளிமெண்ட், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஈவெண்ட். ரைட், ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஈவெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1. இது நமக்கு தெரியணும். இ பார்னா என்ன, நாட் இ ஆர் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இ அப்படின்னும் பேசுவாங்க. தென் செவன்த் லாஸ்ட் ஒரு கண்டிஷன், ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் எஃப் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் இ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப். இன்கேஸ் இது வந்து நமக்கு இண்டிபெண்ட்டாக இருந்தால் என்ன ஆகும், ஸோ இண்டிபெண்ட்டாக இருந்தால் நம்ம இந்த கண்டிஷன் பேசுவோம். ஆர் எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன அர்த்தம், இந்த கண்டிஷன் 0 ஆகுமா, அப்போ இந்த கண்டிஷன் 0 ஆச்சுன்னா அது எக்ஸ்க்ளூசிவ், ஜஸ்ட் இது மட்டும் வந்துடும். ரைட், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அங்கே பேசுவோம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் கண்டிஷனும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லாஸ்ட்டில் நான் பேசியிருக்க இந்த நோட் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து நம்மளோட சம்மரைஸ் மாதிரி. ரைட், சம்மரி. ரைட், ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்கமிங் செக்ஷன்ஸில் சால்வ் பண்ணுவோம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் பேசிக்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ரைட், இன்னும் நிறைய இருக்குது ப்ராபபிலிட்டியோட பேசிக்ஸ். ஜஸ்ட் இது வரைக்கும் நமக்கு போதும். அடுத்த செக்ஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஐ எம் டிஃபைனிங் தி பேசிக்ஸ். ரைட், ஸோ அடுத்த வர வீடியோஸில் நம்ம ப்ராபபிலிட்டி எக்ஸ்பிரிமெண்ட்ஸை வச்சு சால்வ் பண்ணுவோம். அதாவது இங்கே ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தோம், அங்கே ரேண்டம் வேரியபிள்னால் என்ன, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்ப்போம். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் நமக்கு ரேண்டம் வேரியபிள்னால் என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ரைட், தேங்க்யூ. வில் see in the next video. Thank you.